ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு பழைய மார்க்கெட்டில் இருந்து சில பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னென்னு விரைவாக உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது ஹெச்பியோடைய ஒரு ஆர்கனைசர், பாம் டாப் ஆர்கனைசர்ன்ட்டு. இதெல்லாம் 80s காலகட்டங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைசஸ், ஆர்கனைசர்ஸ், அதாவது டிஜிட்டல் டைரி வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் டைரிஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்தது. இது என்னன்னா பிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். அதாவது பிடிஏ பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ், அப்புறம் டு டூ, டேட்டு, இது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஆர்கனைசராக உங்களுக்கு இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக பாக்கெட் சைஸில். இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பியோடது. இந்த மாதிரி ஹெச்பியோடது வந்து இருக்கு, கேஷோடது இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய பிடிஎஸை 1980s காலகட்டங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. இது அந்த காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக இருந்தது பல பேருக்கு. ஸோ இதுல இருந்து தான் அதுக்கப்புறம் பாம் டாப் பில்லிங் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க, அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஸோ இது வந்து இப்படி மேலே டாப்ல இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறது. ஓப்பன் பண்ணிட்டு இது பின்னாடி இந்த பக்கம் அழகாக மடிச்சிருக்கு பாருங்க. இந்த இது எப்படி இருக்குங்களா, இது வந்து மடிஞ்சிருச்சு இப்படி. ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு டச். ஸோ இதில் பாருங்க, இந்த ஸ்டைலஸ் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டைலஸ் எடுத்துட்டு நீங்கள் இதில் இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம், இது ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நோட் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக பாக்கெட் இப்படி கையில் வச்சு நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். அந்த மொபைல்ஸ்க்கு முன்னோடி இந்த மாடல்ஸ். ஸோ இதில் சிம் கார்டு போட முடியாது, பட் மீதி எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. நெட் வசதி கிடையாது இதில். அண்ட் இதுக்கப்புறம் சில மாடல்ஸ் வந்துச்சு, அது எல்லாமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருந்தது அதில். அந்த மாடல்ஸும் உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டச் பேனல் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஹெச்பியோடது, ஹெச்பியோட இன்வென்ட் அப்படிங்கிற ஒரு இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கரேஸ் கேடி 1600 டிஎம்டி டச் பேனல் ஆப்ரேஷன் ஆர்கனைசர். இந்த டிவைஸோடைய பேர் டச் பேனல் ஆர்கனைசர். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேட்டரியில் இயங்கக்கூடியது. இது பேட்டரி கவர் இல்லை, இது சும்மா அப்படி கிடந்தது. இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரிலாம் டிவைசஸ் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரியலாக காமிக்கிறதுக்காக இந்த டிவைசஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். அண்ட் மீதி நிறைய டிவைசஸ் இருக்கு. இந்த மாதிரி 1980s காலகட்டங்களில் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது லேப்டாப்ஸ், பாம் டாப்ஸ், பிரிண்டர், பாம் டாப், இந்த ஹீட்டில் பிரிண்ட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இந்த 1800 காலகட்டங்கள் தான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய காலமாக இருந்தது. அந்த டைம்ல இருந்து தான் இந்த டிவைசஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அண்ட் 1980s அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக நிறைய டிவைசஸ் வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜிக்கும் அப்பன் தாத்தன் இவங்க எல்லாம் தான். ஸோ இது வந்து ஒரு பிடிஏ, பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இந்த பிடிஏ நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கும், பாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பிடிஏ உங்களுக்கு முன்னாடியே பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக வர வியூவர்ஸ்க்கு இன்னொரு டைம் காமிச்சிட்டேன். இதுவும் வந்து ஒரு பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் தான். இதில் சிம் கார்டு மாதிரி நம்ம மெமரி கார்டு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு இருக்கும், நீளமாக ஒரு மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டு வந்து இதில் போட்டுருக்காங்க. நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பிடிஏ இருக்கு. இதுக்கு சார்ஜர் ஒயர் கிடைக்கல. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து மேபி ஒர்க் ஆகலாம். பட் இதோடைய டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, டிஸ்பிளே ஏதோ அடிபட்டு போயிடுச்சு. இது ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. அண்ட் இதுவும் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரியாது. ஆனால் இதுக்கு சார்ஜர் ஒயர் கிடைக்கல. நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டு இது சார்ஜர் ஒயர் கிடைக்கல. கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். இது ஏதாவது ஃபாரின்ல சார்ஜர் ஒயர் கிடைக்கும். மேபி ஃபாரின்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடலுக்கு சார்ஜர் ஒயர் முடிஞ்சா இந்தியாவுக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க. இது சார்ஜ் போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டச் தான். இதுலேயும் ஸ்டைலஸ் சைடில் கொடுத்துருக்காங்க, ஸ்டைலஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து இதில் ஒர்க் பண்ணிடலாம். அண்ட் இதில் பவர் பட்டன் மேலே இருக்குது. இது வந்து மெமரி கார்டு. இது சோனியோடைய மெமரி கார்டு. பட் இதுக்கு சூட் ஆகுமான்னு தெரியாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய மாடலாக வேணும் போல இருக்கு. ஓகே, இதில் உள்ள போகல. பட் இது வந்து ஒரு பிடிஏவுடைய மெமரி கார்டு தான். இது எத்தனை எம்பின்னு பார்த்தீங்கன்னா 16 MB மெமரி கார்டு. 16 MBன்னா எவ்வளோ ஆச்சு, ஒரு 3 பாட்டு போடலாம், 4 பாட்டு போடலாம், அவ்வளோதான். இந்த மெமரியோடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். இன்னும் இதுதான் மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் மெமரி கார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி கார்ட்ஸ், எஸ்டி கார்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது ஒரு நாள்
ஒரு வீடியோ போடலாம். ஸோ இது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க பிடிஏ. இதில் வந்து ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் சவுண்டும் கேட்கும். அண்ட் சின்ன சின்ன கேம் கூட அதில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். இது ஒர்க் ஆனால் தான் நமக்கு தெரியும். ஸோ அண்ட் இது ஒரு பிடிஏ. இது இந்த வாரம் வந்த புது வரவு பிடிஏ. ஓகே, இவனை ஸ்டைலர் சொல்ல வச்சுருந்தோம். ஸோ டச் மாடல்ஸ்லாம் எந்த காலத்துலேயே வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. கேஜெட்லாம் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கு. வெரி க்யூட், ரொம்ப அழகாக இருக்கு. ஸ்லிம், ஒரு மொபைலை விடவும் ஸ்லிம்மான ஒரு டிவைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சோனி எரிக்சனுடைய மொபைல் மாடல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாட்டு கேட்கறதுக்கு, அதுக்கு தான் இந்த மொபைல். இது பாரு, சோனி எரிக்சனுடைய ஒரு மொபைல். இந்த மொபைல் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக, அதாவது ஒரு விரல் சைஸ் தான், சொல்ல போனால் ஒரு விரலுடைய சைஸ் தான் இந்த மொபைலுடைய அளவும். அது இதோடைய திக்னஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு நார்மல் மொபைலுடைய அளவு தான். அழகாக பாக்கெட்டில் வச்சோம்னா க்யூட்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டியாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதை விட குட்டி மொபைல்லாம் இருந்திருக்கு பேனாசோனிக்ல. அந்த மொபைல் வந்து இதில் ஒரு 3/4 சைஸ் வரும். அந்த மொபைல் பேனாசோனிக் A001 நினைக்கிறாங்க மாடல் நம்பர். அந்த மொபைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னென்ன மாடல்ஸ், ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத மாடல்ஸாக நிறைய நான் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் மொபைல்ஸ்லாம் என் கையில் இல்லை, பட் நெட்டில் இருந்து எடுத்து உங்களுக்கு இமேஜ் காமிச்சு அந்த மொபைல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ கிடைச்சா வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன் மொபைல்ஸ்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் நோக்கியா யூஸ் பண்ணியிருக்கலாம், சோனி எரிக்சன் யூஸ் பண்ணியிருக்கலாம், ரெட்ரோ மொபைல்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதையும் தாண்டி வித்தியாசமான மாடல்கள் அந்த டைமில் இருந்திருக்கு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி மொபைல்ஸ் கூட நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். அதை பற்றி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சோனி எரிக்சன் பார்த்தீங்கன்னா, சோனி எரிக்சன் அந்த டைமில், அதாவது 2000 காலகட்டங்களில் வந்த மொபைல்ஸ் எல்லாமே பாட்டு கிளாரிட்டி அவ்வளோ அற்புதமாக கேட்கும், கேமரா குவாலிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சோனியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கிளாரிட்டி. ஸோ இந்த மொபைல் சார்ஜ் ஆகுது, ஆன் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணால் தான் இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன அப்படின்னு தெரியும். இந்த இதில் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, இந்த மேலே கிளாஸ் மட்டும் பிரேக் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி மொபைல் அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆன் ஆச்சுன்னா பார்க்கலாம், ஆன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, ஒரு டைம் பீஸ் இருக்கு, அதாவது ஒரு கிளாக், சின்ன கிளாக் இருக்கு. இதில் பக்கத்தில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கிளாக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க? ரொம்ப ஜரா. இதில் எஃப்எம் இருக்கு, ஏஎம் இருக்கு, அண்ட் ஸ்பெஷலாக டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதாவது பழைய கேசட் இருக்கு இல்லையா, அந்த கேசட் போட்டு ப்ளே பண்ணிக்கக்கூடிய டேப் ரெக்கார்டர் இதில் இருக்கு. நம்ம இதை அழகாக இப்படி கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதில் அலார்மும் இருக்கு. கிளாக் இருக்கு இல்லையா, நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தா, இந்த இது பாருங்க, இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கிளாக் மாதிரி இருக்கா, அனலாக் கிளாக், மெக்கானிக்கல் கிளாக். பட் இதில் இந்த எஃப்எம் வந்து நம்ம அலார்ம் செட் பண்ணதும் அந்த டைம் கரெக்டாக வந்ததும் எஃப்எம் ஆன் ஆகுற மாதிரி அலார்ம் வச்சுருவோம் இதில். அண்ட் இதில் பாருங்க, எஃப்எம் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியல் கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் இன்புட், பவர் இன்புட்டுக்கு 6 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு 3 பின் ஜாக் உடைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, கேசட் போடுறது, அந்த கேசட் போடுற அந்த கேசட் போடுற டெக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. என்ன சில ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு இதை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கேசட் டெக் வந்து இப்படி எடுத்துகிட்டு இதில் கேசட் போட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். மேலே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மேலே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இதை கழட்டி லூப்ரிகேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அண்ட் இதில் டியூனிங், ஏஎம் எஃப்எம்முக்கு வந்து டியூன் பண்ணுறதுக்கான ஒரு டியூனிங் இந்த ரேடியோ பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் வால்யூம் பட்டன் இருக்குது. கீழே வந்து பேட்டரி, 2 பேட்டரி போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதோடைய பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரியில் இது 4 பேட்டரி, ஆனால் இது 6 வோல்ட். அண்ட் இந்த இடத்துல தான்
இந்த ஏஎம் எஃப்எம் டியூனிங் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து போகும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஓல்டுங்கிறதுனால அந்த முள்ளும் அந்த நம்பர்ஸும் ஸ்டிக்கர் காணும். இருந்தாலும் இது ஒரு ரேர் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்னொரு கிளாக். இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் தான். இந்த டிஜிட்டல் கிளாக்ல இதுல எப்படின்னா, இது இப்போ அமேசான்ல அவைலபிள் இருக்கு, லிங்க் வேணா தரேன், வாங்கிக்கோங்க. ரேட்டும் கம்மி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேட்டரி போட்டுக்கலாம் அண்ட் பவர் இன்புட் டிசி இன்புட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே கிளாக் ஓடும்போது அலாரம் செட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த கிளாக் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த டைம் வந்து நம்ம இப்படி மேலே இப்போ கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கோம், காலையில் எழுந்திரிச்சோன்னு டைம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வச்சிட்டோம்னா மேலே சீலிங்கில் வந்து ப்ரொஜெக்ஷன் அடிக்கும். அப்படி இல்லை செவுத்தில் அடிக்கணும் அப்படின்னா இதை வந்து எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஜிட்டல் கிளாக் வித் ப்ரொஜெக்டர். ஓகேவா, இதை வந்து ஒர்க்கிங்கா இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி மாடல்ஸாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று இங்கே. அடுத்தது ஒரு சின்ன டிவைஸ். இது வந்து ஒரு டிவி மாடல். இதுல இருந்து அவுட்புட் இன்புட்டுக்கு இதுல இருந்து கொடுக்கணும். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, ஏற்கனவே பிரிச்சிருக்காங்க. சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததே அப்படின்றதுக்காக எடுத்து வந்தேன். இது நீங்க நிறைய டிவிஸ்ல பார்த்துக்கலாம், சாரி நிறைய கார்ல பார்த்துருக்கலாம். இந்த ரிவர்ஸ் இருக்கும்போது இதுல வரும்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் இந்த டிஸ்பிளேல ரிவர்ஸ் ஆப்ஷன்லாம் வரும், இல்லை இதுல மேப்பு அந்த மாதிரி வரும். இதை இன்புட் எப்படி போட்டு பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல, எங்கேயாவது கடையில் கொடுத்து செக் பண்ணாதான் உண்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போட்டு பட்டுச்சு எடுத்திருக்காங்க. அதனால இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. சும்மா ஒரு டிஸ்பிளேக்கு அழகாக வச்சுக்கலாம், அதான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தோம்னா ஒரு டிவிடி பிளேயர். இதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, பட் இது வந்து கொஞ்சம் டேமேஜ். இதை வந்து ஒரு டிவி வாங்கினதுக்காக இதை எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா டிவியோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னாங்க, கம்மி பண்ண மாட்டேன்ட்டான். அதனால இதை ஒன்று சேர்த்து இதை ஒன்று எடுத்துக்கிறேன், உடஞ்சு தானே இருக்கு எடுத்துக்கிறேன், ஏதாவது காம்பனண்ட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு டிவிடி பிளேயர். இது ஒர்க் ஆச்சுன்னா இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம டிவியில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த இது வந்து போயிடுச்சு, மேலே இது போயிடுச்சு. அதனால இதுல இருக்க அவுட்புட் எடுத்து டிவியில் இன்புட் கொடுத்து நம்ம படம் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது பாக்கெட் டிவி. பாக்கெட் டிவிக்கு அடுத்தது இந்த மினி டிவிஸ் பிடிக்கும். ஸோ 2 மினி டிவி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே ஒர்க்கிங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்மகிட்ட இது ஏற்கனவே இதே மாடல்ல ஒரு டிவி இருக்கு, 2 டிவி இருக்கு இதே மாடல். ஸோ இதே மாடல்ல 2 டிவி இல்லை, ஒரு டிவி தான் இருக்கு. இங்கே இருக்காங்க, இது எல்லாமே ஒரே இதுதான். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மொபைல் ஒரே மாடல் தான், பட் வேற வேற கம்பெனிங்கிற மாதிரி எல்லாமே சைனால பண்றது தான். அந்த காலத்துல டிவிஸ் எல்லாமே ஒரே மாடல் தான், பட் கம்பெனி நேம் வேற வேற. இது பாத்தீங்கன்னா சாம்சுங், இது பாத்தீங்கன்னா நோக்கினா, இது பாத்தீங்கன்னா டெலி, பட் 3மே ஒரே மாடல் தான். ஸோ இவன் பழசு அங்க வச்சுறேன். இவங்க 2 பேரும் இப்ப நமக்கு புது வரவு, நம்ம இடத்துக்கு புது வரவு. இது வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறது. இது ரெண்டும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு ஓகே, என்ன பண்ணணும்னா இவனுக்கு தேவையான பவர் சப்ளை. இவனுக்கு தேவையான பவர் சப்ளை எங்க இருக்கு? 12 வால்ட். இப்போ நம்ம வந்து இந்த 12 வால்ட் எடுத்து போட்டு பார்ப்போம். நம்ம கிட்ட இந்த 12 வால்ட் சார்ஜர் ஒன்று இருக்கு, இதை போட்டு பார்க்கலாம். இது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல, பட் சவுண்ட் மட்டும் கேட்குது லைட்டா, ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஓகே, அடுத்தது இவனை போட்டு பார்க்கலாம். ஸோ இவனும் ஒர்க் ஆகலை, இந்த 2 பேருமே ஒர்க் ஆகலை. நம்மகிட்ட பழசு இருக்கான் இல்லையா, அவன் ஒர்க் ஆகுறானு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சுனான்னு தெரியல, இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்.
மீண்டும் சவுண்ட் வருது. சவுண்ட் வருது. ஏற்கனவே ஆன்ல தான் இருக்கு, அதாவது ஒர்க்கிங் தான் இது. பட் இமேஜஸ் வருமானு தெரியாது. பட் ப்ளூ கலர்ல இதெல்லாம் வரும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது 2 டிவி, ஒரு பழைய டெக்கு, அதாவது டிவிடி பிளேயர், ஒரு சின்ன மேப் மாதிரி டிவைஸ், மேப் டிவைஸ்ன்னு நினைக்கிறேன். இது டிட்ரெக் அப்படின்னா அந்த மேப் தானே அந்த டிவைஸ். அண்ட் ஒரு பாம் டாப்பு ஒன்று, அண்ட் ஒரு சின்ன மொபைல். இது இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மொபைல் வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். பாட்டு சூப்பராக கேட்க வேண்டியது, அதனால வாங்கிட்டு வந்து. ஓகே பாக்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்குள்ள போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, சேனல்ல நிறைய மிக்ஸ்டு வீடியோஸ் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது ஓரியன்டா இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும். ஜெம் ஸ்டோன்ஸ், அஸ்ட்ராலஜி, இதை பற்றியும் நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது எல்லாம் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேர், ஏன்னா நம்ம சேனலில் ஆளுங்க கம்மி தான். இந்த ஒரு நாளில் இந்த கேஸஸ் பற்றி வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஜெம்ஸ்டோன் பற்றி வீடியோ போடும்போது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸும் சயின்ஸ் தான், ஆஸ்ட்ராலஜியும் சயின்ஸ் தான், அண்ட் இதுவும் சயின்ஸ் தான், அதுவும் டெக்னாலஜி தான். எல்லாமே சயின்ஸ் டெக்னாலஜி தான். நான் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா மேம்போக்கா பார்த்துட்டு அதை அப்படியே நம்புற ஆள் கிடையாது. அதோடைய உண்மைத்தன்மை பார்த்து தான் நான் அடுத்தது அதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு அது ஓகே, கண்டிப்பா இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி நான் பேசுவேன். அதனால தான் ஆஸ்ட்ராலஜியும் சரி, ஜெம்ஸ்டோன்ஸும் சரி, நான் பக்காவா அதை பத்தி இது எல்லாம் இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஸோ மற்றவங்க மாதிரி உருட்டணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய இந்த சேனல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும், மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் வீடியோஸ் வரும். ஸோ நான் இந்த கண்டென்ட் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லா கண்டென்ட்டும் ஓகே தான் அப்படிங்கிறவங்க மட்டும், என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வரவங்க, மேட்ச் ஆகுறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா போதும். அண்ட் another இம்பார்ட்டண்ட்டான விஷயம், என்னுடைய பிளட் ரிலேஷன் மண்ணாங்கட்டி மயிறு அப்படின்ட்டு யாரும் என்னுடைய சேனலுக்கு வந்து பார்க்காதீங்க. அவங்கெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. ஸோ என்னுடைய பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமெண்ட் போடாதீங்க. மற்றவங்க, என்ன தெரியாதவங்க, புதுசாக வரவங்க கமெண்ட் போடுங்க, இதெல்லாம் ஓகே. என்னுடைய பிளட் ரிலேஷன் வரவங்க மட்டும் யாரும் எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை, வராதிங்க, அவ்வளோதான். ஓகே ஃபாக்ஸ், பாய்.